அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாமி, இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்தில் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் எக்ஸசைஸு 2.8ல் 7th சம் பார்க்க வரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பாருங்கள். சம்மேஷன் k = 1 to 8 cos 2k/9 ப்ளஸ் I sin 2k/9 இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சம்மேஷன்னா கூட்டுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இது தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்க இதை மட்டும் எடுத்துக்கிறோம். cos 2k/9 ப்ளஸ்ஸு I sin 2k/9 அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நான் முன்னாடி டீமாவரின் தேற்றத்து பிரகாரம் பவரில் இருக்கிறது உள்ளே கொண்டாடலாம், அல்லது ஆங்கிளுக்குள்ளே இருக்கிறது பவருக்கு கொண்டு போகலாம். பவரில் இருக்கிறது ஆங்கிளுக்குள்ளே கொண்டாடலாம், அல்லது ஆங்கிளுக்குள்ளே இருக்கிறது பவருக்கு கொண்டு போகலாம். அது பிரகாரம் இந்த 1/9 நான் பவருக்கு கொண்டு போகிறேன். அப்போ cos 2k ப்ளஸ் I sin 2k ஹோல் பவர் 1/9. இப்போ நாம் பாருங்க 2k என்ன, ஆங்கிளோட 2k கூட்டுவோம் இல்லையா? எத்தனை 2k கூட்டினாலும் வேல்யூ மாறாது. இப்போ அதே மாதிரி 2k நம்ம என்ன பண்ணலாம், நெக்லெக்ட் பண்ணலாம், ஒமிட் பண்ணலாம். அப்போ இங்கே ஒமிட் பண்ணிட்டேன்னா 0 தானே இருக்கும். அப்போ cos 0 ப்ளஸ் I sin 0 ஹோல் பவர் 1/9. அப்போ cos 0 1, sin 0 0, அப்போ இது 1. அப்போ 1 பவர் 1/9 அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் இது என்ன, 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. முந்தி எப்படி க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தோம்ல, இதே மாதிரி 9th ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும், 9 ரூட் இருக்கும். அது என்னென்னு எடுத்துக்கிறோம், 1 ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா க்யூப், எக்ஸட்ரா ஒமேகா பவர் 8. கண்ணு இந்த ஒமேகா 9th ரூட்டுக்கு, அங்கே போட்டது ஒமேகா க்யூப் ரூட் ஆஃப் ஒமேகாவுக்கு தான் வேல்யூ இருக்குது. இது ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம ஃபார்முலாவே கரெக்டாக பாருங்கள். சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அப்போ +1 இந்தாண்ட வந்தால் -1. அப்போ ஹென்ஸு நம்மளுடைய ஆன்சர் பாருங்கதா, சம் ஆஃப் த ரூட்டு தானே 8. அப்போ 0விலேருந்து 8 வரையும் போட்டால் 1 கண்ணு, இங்கே 1லேருந்து தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சம்முனா சம் ஆஃப் த ரூட். அப்போ நமக்கு ஸ்டார்டிங் கே 0ங்கிறது மட்டும் இல்லை, 0ன்னு போட்டிங்கன்னா 1ன்னு வரும், அதுதான் இது. அப்போ சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. அங்கே எப்படி 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ தேர்ஃபோர் +1 இந்தாண்ட போனால் -1. பாருங்கள் 1 2 3 8. இதை பாருங்கள், கே 1லேருந்து 8 வரையும் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன, -1. இவ்வளோ தாங்கன்னு. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்தது இதுலேயே பாருங்கள், எத்தனாவது சம், 8th சம். ஸோ தட் இங்கே 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ப்ளஸ் 1 மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு 128. கண்ணு இங்கே ஒமேகா க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ நமக்கு தெரியும் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ 1ஐயும் ஒமேகா ஸ்கொயரையும் வச்சுக்கோ, ப்ளஸ் ஒமேகா அந்தாண்ட போனால் மைனஸ் ஒமேகா. அதே மாதிரி 1ஐயும் ஒமேகாவையும் வச்சுக்கிட்டு ஒமேகா ஸ்கொயர் அந்தாண்ட போனால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இது எதுக்காக போடுறோன்னா, இங்கே வா, இங்கே 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு பாருங்கதா, 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகான்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது டேர்மில் 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். முதல் டேர்மு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒமேகா. 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக இன்னொரு மைனஸ் ஒமேகா. அப்போ இது -2 ஒமேகான்னு ஆயிரும். அதே மாதிரி இதுக்கு 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக ஒரு ஒமேகா ஸ்கொயர்டு, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. இது ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ -2 ஒமேகா ஸ்கொயர்டு. புரியுதா கண்ணு? நல்லா பார்த்துங்க. இதுவும் சேர்ந்து இதுக்கான ஃபார்முலா மைனஸ் ஒமேகா, இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா, அதுதான் -2 ஒமேகா ஹோல் பவர் 6. அதே மாதிரி இதுவும் சேர்ந்ததுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு, இங்கே ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ -2 ஒமேகா ஸ்கொயர்டு ஹோல் பவர் 6. இப்போ மைனஸை ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, 2 6 டைம் மல்டிபிள் பண்ணால் 64. இது ஒமேகா பவர் 6. புரியுதா கண்ணா? அதே மாதிரி இங்கே மைனஸை
6 தரம் பெருக்குனா ப்ளஸ்ஸு, 2 6 தரம் பெருக்குனா 64, ஒமேகா ஸ்கொயர்டு 6 தரம் பெருக்குனா 12. அதுதான் இங்கே 64 ஒமேகா பவர் 6 ப்ளஸ் 64 ஒமேகா பவர் 12. ஒமேகா பவர் 6 1 ஆயிரும், ஏன்னா ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1 இல்லையா. அப்போ இதில் ஒமேகா க்யூப் 2 தரம் எழுதுனா 1 × 1 1 தான். இதை 4 தரம் எழுதுனா அதுவும் 1 தான். ஆக மொத்தம் 64 + 64 128. இது புரியுதா கண்ணு? அதே மாதிரி தான் செகண்ட் டேர்மில் ரெண்டாவது கணக்கு 1 + ஒமேகா, அப்புறம் 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, அப்புறம் 1 + ஒமேகா பவர் 4, 1 + ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா 1 + ஒமேகா பவர் 2^11 = 1. கண்ணு இந்த 128 சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நீ போடுற கான்செப்ட் ஒன்றுமே கிடையாது. அதில் பார்த்துக்கோ, இந்த 1க்கும் ஒமேகா ஸ்கொயர்டுக்கும் பதிலாக மைனஸ் ஒமேகா போடுற, 1 + ஒமேகாவுக்கு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போடுற, அப்புறம் பெருக்கி போடுற, இவ்வளவு தான் கான்செப்ட். அதே ரெண்டாவது சம்மில் பாருங்கள், இங்கே பாரு 1 + ஒமேகா அப்படியே வச்சுக்கோங்க, 1 + ஒமேகா ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க. இதில் ஒமேகா க்யூப் 1 ஆகி போயிடும், அப்போ 1 + ஒமேகா. இதில் ஒமேகா க்யூப் 2 தரம், ஒமேகா க்யூப் ஒமேகா க்யூப் ஒமேகா ஸ்கொயர்டுன்னு எழுதலாம், 8ன்னு வந்திருக்கு இல்லையா. அப்போ ஒமேகா க்யூபு 1 ஆகி போயிடும், 2 தரம் போயிடும். அப்போ தேர்ஃபோர் மீதி ஒமேகா ஸ்கொயர்டு. இது நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஒமேகா பவர் 8, ஒமேகா பவர் 8 நான் என்னென்னு எழுதலாம்? ஒமேகா க்யூபு ஒமேகா ஸ்கொயர்டு. அப்போ இது 1 ஆயிரும், இது 1 ஆயிரும். பாருங்கள் 3 6 8. அப்போ மீதி ஒமேகா ஸ்கொயர்டு. இப்படி எக்ஸட்ரா. எத்தனை டேர்மு? 12 டேர்ம். எப்படி? இங்கே பாருங்கள், இங்கே 1, அதே மாதிரி இங்கே 2^0ன்னு அர்த்தம். அப்போ தானே 2^0 தானே 1, இங்கே 2^1, இங்கே 2^2, இங்கே 2^3. அப்போ 2^3 தானே 8. அப்போ இங்கே 2^11. அப்போ இதில் மொத்தம் 11, இங்கே வந்து 2^0 12. 1 அப்படின்னா என்னென்னு எழுதலாம்? 2^0ன்னு எழுதலாம்ல சாமி. 2^0 = 1. அப்போ இதை 2^0ன்னு எழுதலாம், இது 2^1, இது 2^2, இது 2^3 எக்ஸட்ரா 2^11. அப்போ 0விலிருந்து 11 வரையும். அப்போ மொத்தம் 12 டேர்ம் இருக்குமா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா, 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, 1 + ஒமேகா, 1 + ஒமேகா ஸ்கொயர்டு எக்ஸட்ரா 12 டேர்ம். அப்போ இதுதான் மாற்றி மாற்றி வருது, 1 + ஒமேகாவும் 1 + ஒமேகா ஸ்கொயர்டும். அப்போ 1 + ஒமேகா மொத்தம் 12 டேர்மில் 1 + ஒமேகா எத்தனை டேர்ம் வரும்? 6 டேர்ம் வரும். 1 + ஒமேகா ஸ்கொயர்டு எத்தனை டேர்ம் வரும்? 6 டேர்ம் வரும். இப்போ எகைன் 1 + ஒமேகாவுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. தெரியுமில்ல உங்களுக்கு? 1 + ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? மைனஸ் ஒமேகா. அப்போ தேர்ஃபோர் இந்த மைனஸை உங்களுக்கு 6 டைம் பெருக்குன்னா இது மைனஸு நீங்கி போயிடும், இது ஒமேகா பவர் 12ன்னு கிடைக்கும். இங்கே மைனஸு நீங்கி போயிடும், ஈவன் டைம் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் நீங்கி போயிடும், ஒமேகா பவர் 6ன்னு கிடைக்கும். இதுவும் 1 தான். இது ஒமேகா க்யூப் 4 தரம் எழுதலாம், இது ஒமேகா க்யூப் 2 தரம் எழுதலாம். எத்தனை தரம் எழுதினாலும் 1 தான். அப்போ 1 × 1 வந்து ஆன்சர் என்ன? 1. இது புரிஞ்சுதா சாமி? ஒன்றுமே இல்லை, ரொம்ப 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 ஈஸியான கணக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கும். 2 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் கேட்பாங்க. ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.